வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்கள் மனுக்கு இப்போ எம்பி மிரக்கல் காஃபி கோமே லாத்தே இருக்குது. இந்த காஃபியை குடிச்சு பார்த்தீங்களே, இதில் உங்களுக்கு என்ன மாதிரி இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை கொடுக்க முடியுமா? ஷேர் பண்ணுறீங்களா? பொதுவாகவே இயற்கையாகவே காஃபி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. காலையில் எழுந்த உடனே காஃபி தான் குடிக்கணும். அதில் நான் ஒரு காஃபி ஒரு பைத்தியம் கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையான காஃபி. இந்த காஃபியை நான் படிக்கிறப்போ உள்ளுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கீங்க. பொதுவாக ஒரு வர காஃபின்னு எடுத்தாலே ஒரு காஃபி இருக்கும், அதில் சீனி இருக்கும், சம் க்ரீம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் இவ்வளோ போட்டிருக்கீங்க. காஃபியோட தரம் பார்த்தீங்கன்னா அரபிக் காஃபி அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் ரொபஸ்டா காஃபி இன்னொன்று பவுடரும் ஆட் பண்ணிங்க. அப்போ 2 விதமான காஃபி இதில் இருக்குது. அரபிக் பவுடரும் ரொபஸ்டா காஃபியும் இருக்குது. இதில் நீங்கள் பாய்க்கிற அந்த நான் டெய்ரி க்ரீம், அப்போ அந்த க்ரீமி அந்த க்ரீம் நல்லா ருச்சியாக இருக்கும். ஆனால் அதில் கெமிக்கல் இல்லாத க்ரீமாக கொண்டாந்துருக்கீங்க. ஏன்னா நான் டெய்ரி, ஏன்னா ரொம்ப டெய்ரி க்ரீமில் நிறைய கொழுப்பு சத்து கூட இருக்கும். ஸோ இது நான் டெய்ரினால அந்த க்ரீம் கொழுப்பு இல்லாதவே போட்டிருக்கீங்க. அது அதாவது வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் பவுடர் பண்ணி போட்டிருக்கீங்க. அது ஒரு எண்ணெய் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் தேங்காய் எண்ணெய் தான் பாருங்கள், அதை போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க. அப்புறம் இதில் மங்குஸ்டினோட ஸ்கின் எக்ஸ்ட்ராக்ட் வரை சேர்த்துருக்கீங்க. அப்புறம் பிளாக் ஜிஞ்சர் போட்டிருக்கீங்க. அப்புறம் கருப்பு கார்லிக்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் இது மஷ்ரூம் சொல்லுவாங்க. அது மஷ்ரூம் சாப்பிட்றவங்களுக்கே கேன்சர்லாம் வராது. அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க. வா, இவ்வளோ போட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் மாங்க் ஃப்ரூட்டு, அது ருசிக்கு இனிப்புக்கு சீனி போடாமல் மாங்க் ஃப்ரூட்டில் அது தனியாக அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு சீனியோட ருசி இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலாக அது சீனி வெள்ளை சீனி போட்டால் தான் கெமிக்கல் சொல்கிறாங்க, கேன்சர் வருது. இது எதுவுமே கலக்காமல் இந்த மாதிரி ஒரு பழத்துலேயே இனிப்ப பழத்தை போட்டனால அது இந்த ருசியாகவும் இருக்குது. ஸோ நான் குடிக்க பார்த்தா நல்லா ருசியாக மனமாகவும் இருக்குது. ஸோ ஒரு பேக் பண்ணிச்சுன்னா 5 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளியில் 8 வெள்ளி 10 வெள்ளிக்கெல்லாம் நம்ம குடிக்கிறப்ப ஒரு 5 வெள்ளி தரமானது. அப்புறம் கோக்யூ டேன் போட்டிருக்கீங்க. இது ஹார்ட் பம்புக்கே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மு இருக்குது. அதுவும் இந்த பேக்கிங் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க இருக்குது. அதுவும் நீங்கள் இப்படி அழகாக எடுக்கிற மாதிரி உள்ளுக்கு எடுக்கிறது ஒன்றுனா வர்ற மாதிரி கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. ஸோ உண்மையிலே ஒரு அற்புதமான படைப்பு தான். ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒரு செல்யூட், ஒரு நல்ல ஒரு தரமான காஃபியை இப்போ வெளியாக்குறீங்க. ஸோ நம்ம மக்கள் இதை பிடித்து பயன்பெறுவாங்கன்ற நம்புகிறேன். ஸோ நான் பலன் அடைஞ்சேன். ஸோ அதனால் இதை பற்றி வேணும் தெரியுதுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அந்த கம்பெனியை தொடர்பு பண்ணி நீங்கள் பேசலாம். ஸோ இதில் முஸ்தியோட அப்ரூவோட பொதுவாக காஃபியில் இதெல்லாம் இருக்காது. பட் இவ்வளோ தூரத்துக்கு தரமாக கேகேஎம் அப்ரூவோடு நீங்கள் செய்கிறீங்கன்னா உண்மையிலே ஒரு தரம் கம்பெனி தான். ஒரு உலக லெவலில் இறங்கிட்டீங்க. அது மிரக்கல் காஃபி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.